உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவச்சில தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா, பொங்கலுக்கு வந்து வீடெலாம் சுத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ஹோல் வீட்டையுமே தப்பரை அடித்து போட்டு நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணுவாங்க. பாத்திரங்களெல்லாம் அந்த அட்டத்தில் போட்டிருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவுவாங்க. அப்போல்லாம் எனக்கு புரியாது. அப்போ நான் என்ன தெரியுமா நினைப்பேன், வீட்டை அழுக்கு பண்ணுறோம், வெள்ளை அடிக்கிறாங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் மூட்டை கட்டி நல்லா தானே பண்ணி வச்சுருக்கோம், நல்லா சேஃப்டியாக தானே வச்சுருக்கோம், அதை ஏன் கழுவுறாங்கன்ட்டு அப்போ நினைப்பேன், இவங்களுக்கு வேலை இல்லை போல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் எனக்கு தெரியுது எதுக்கு மேலே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுறாங்கன்னு. எல்லாமே என் கல்யாணத்துக்கு வந்த சீர் தாங்க. இப்போ எனக்கு 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இதெல்லாம் நான் 13 வருஷத்தில் ஒரு 2 டைம்ஸ் தான் கழுவிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 4 வருஷம் ஆகுது அதை நான் தொட்டு கழுவாமல். அதனால சரி இறக்கி போட்டு பார்க்கலாம் அப்படிங்குச்சுலாம். அந்த விளிம்புலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஃபுல்லுமே வந்து துருக்கரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம யூஸே பண்ணல. ஒரு சில டம்ளர்லாம் வெடிச்சிருச்சு, யூஸே பண்ணாமல் வெடிச்சிருச்சு. அப்போ தான் நினச்சேன், ஆஹா அம்மாக்கள்லாம் எல்லாமே அறிவோடு தான் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் லூசுத்தனமாக இருந்திருக்கோம், நம்மளும் இதே மாதிரி பராமரிக்கணும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம யூஸ் பண்ணால் தான் அதுக்கு வேல்யூ. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வம்பா போயிடும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி இரும்பு பாத்திரமாக இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெய் தடவி சுத்தமாக வச்சா தான் துரு பிடிக்காது. அருவாமனையாக இருந்தாலும் சரி, வடை சட்டி, அந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி. நான் இருந்தாலும் எல்லாத்தையுமே எண்ணிக்கிட்டு இருந்தேன். என் பையனை என்னம்மா பாத்திர கடையாக வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தான். பாத்திர கடையில் இதை வந்து நம்ம பக்குவப்படுத்தலைன்னா தங்க எப்படி விலை விற்குதோ அதே மாதிரி எல்லாமே விலை கூடும் இன்னும் இருக்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை நம்ம தான் சேஃப்டி பண்ணி வைக்கணும். இல்லைன்னா இந்த பாத்திரம் அப்போ வாங்கிருச்சுல கம்மி விலை, இப்போ அதிக ரேட் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ட்டு இப்படி பேசி இருந்தோம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.